குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். பென்ஸ் மீடியா ACS அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. இந்த லக்னக்காரங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகள் தான் ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் டைரெக்டாக அதை போய் படிச்சிருவோம். கூட மேக்ஸிமம் இந்த லக்னத்தில் பிறந்தால் இந்த மாதிரியான துறை சார்ந்து வேலை வாய்ப்புகள் எடுத்தாங்கன்னா நல்லா சக்ஸஸ் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு லக்னத்தை வச்சு கிட்டத்தட்ட இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. இதில் போனால் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு தாராளமாக வச்சுக்கோங்க. மேஷ லக்னக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக படிக்கிறது நல்லது. அந்த உயர்நிலையில் இருக்கிற எல்லா பொறுப்புகள்லையுமே மேக்ஸிமம் மேஷ லக்னக்காரங்க ஹோல்டு பண்ணிடுவாங்க. டிராயிங் உண்மையிலே வரைபடத்துக்குன்னு ஒரு கல்வி இருக்கு இல்லையா, அதை படிக்கலாம். கம்ப்யூட்டர் ரிலேட்டடான IT ரிலேட்டடான எந்த படிப்பையும் படிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தன்னுடைய அறிவையும் தன்னுடைய பேச்சையும் முதன்மைப்படுத்துகிற மாதிரியான தொழில்கள் தான் இவங்களுக்கு அமையும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு டிகிரியை முடிச்சுட்டு ஏதாவது ஒரு துறை சார்ந்து டீச்சிங் ரிலேட்டடாக போயிடலாம். இப்போ அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு அந்த காலேஜில் இப்போ ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா இந்தந்த லக்னக்காரங்க இந்த நாளில் போய் வாங்கினோன்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் சக்சீட் ஆகும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்குதா சார்? ஓகே, இது ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக நீங்கள் வச்சுக்கிடலாம். சரிங்களா? ஒரு உறுதுணையாக நிச்சயமாக அமையும். சரிங்களா? அப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மேஷ லக்னம். IBC பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எக்ஸாம்ஸ் அந்த டென்ஷன் முடிச்சு இப்போ தான் குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆவாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு டென்ஷன் இப்போ தலையில் நிறையவே இருக்கும். இவ்வளோ நாள் படித்தாச்சு, இப்போ அந்த ரிசல்ட் வரும்போது தான் உண்மையாகவே படித்தாங்களா இல்லைனா புக்கை திறந்து வச்சு சும்மா ஏமாற்றிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறமா அவங்களுடைய கெரியர் அப்படின்றத நினச்சி இப்போவே ஒரு பெரிய கவலைகள் வந்துடும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பொதுவாக ஒரு வேலையில் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா தான் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் ஓகேப்பா நம்ம பையனோ நம்ம பொண்ணோ இனிமேல் அவங்க காலில் நின்றுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் இப்போ சில பேருக்குலாம் பார்த்தோம்னா இப்போ நம்ம படிக்கிறது ஒரு டிகிரியாக இருக்கும், வேலை பார்க்குறது வேறு ஏதோ ஒரு இதாக இருக்கும், வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடியே நீங்கள் லக்னம் பற்றி ஒரு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தடவை சொல்லியிருக்கீங்க. இந்த லக்னக்காரங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகள் தான் ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் டைரெக்டாக அதை போய் படிச்சிருவோம். அந்த மாதிரி எதுவும் உண்டா சார்? அதாவது இந்த லக்னத்தில் பிறந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 10ஆம் இடம்னு ஒரு பாவகம் இருக்கும். தனத்தை கொடுக்கறதுக்கு, வருமானத்தை கொடுக்கறதுன்னு ஒரு பாவகம் இருக்கும். என்ன படித்தாலும் அது சார்ந்த வேலைகளை தான் மேக்ஸிமம் செய்வாங்க. சரிங்களா? ஜாதக கிரக நிலையில பொறுத்து கொஞ்சம் மாறினாலும் கூட மேக்ஸிமம் இந்த லக்னத்தில் பிறந்தால் இந்த மாதிரியான துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் எடுத்தாங்கன்னா நல்லா சக்ஸஸ் ஆகலாம். ஸோ அப்போ அது சார்ந்து நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் இன்னும் கொஞ்சம் குயிக்காக சக்ஸஸ் ஆகிடலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு லக்னத்தை வச்சு கிட்டத்தட்ட இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. இதில் போனால் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். 10வது பாவகம் எதுவோ அதை வச்சு அது அமையும். 10-2 வச்சு அவங்களுடைய வருமானம் எங்கிருந்து அமையும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அப்படி இருக்கும்போது அது சார்ந்து நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் போலீஸ் ஆகணும்னு படிச்சுட்டு ஜோதிடர் ஆகிட்டேன். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10ஆம் இடமும் 2ஆம் இடமும் குரு தொடர்பு கொள்வார். அந்த மாதிரியான அமைப்புகளை நான் சாஸ்திரம் சம்மந்தப்பட்டு வந்துட்டேன். அப்போது நம்ம முன்கூட்டியே இந்த துறைகள் எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நம்ம போயிட்டு தலையை சுற்றி மூக்கத்தோட டைரக்டாக மூக்கத்தொட்டு போயிடலாம். சரிங்களா? தாராளமாக மேஷ லக்னத்துலேருந்து அப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம் சார். கண்டிப்பாக. மேஷ லக்ன குழந்தைங்க இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வருமானம் வரக்கூடிய தொழில் அவங்களுக்கு அமையும்? மேஷ லக்னக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக படிக்கிறது நல்லது. முதல் விஷயம். ஏன்னா அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட வேலை செய்கிறத காட்டிலும் தானே முதலாளியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க. அப்போ அவங்கள அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக படிக்க வைக்கிறது சிறப்பு. முதல் விஷயம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க அரசியல்வாதி, அரசாங்கம், இப்போ ப்ரைவேட்டாக போனீங்கன்னா கூட இந்த HR மேனேஜர் இந்த மாதிரி. அப்போ அந்த உயர் படிப்புகள், அதாவது உயர் பொறுப்புகள் அமர்ற மாதிரியான படிப்புகள், நிர்வாகம் சார்ந்து, மேனேஜ்மெண்ட் சார்ந்து இப்படி படிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்துலேருந்து நல்லா அப்போ HRக்கு படிக்கலாம். இல்லை ஒரு BEலே பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்து அவங்க படிச்சிடலாம். அதாவது உயர் பொறுப்புகள் பல பேரை வேலை வாங்குறதுக்கு இவங்க என்ன படிக்கணுமோ, ஏன்னா அது என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியாது, வேலை இந்த மாதிரி அமையும். அப்போ நிர்வாகம் சார்ந்த படிப்புகள் அவங்களுக்கு ரொம்ப சூப்பர். அதனை அடுத்து தான் மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கலாம். ஸோ அப்போ மருத்துவத்துறை சார்ந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சார்ந்து நீங்கள் ஓட ஆரம்பிக்கலாம். அப்போ மருத்துவம், நிர்வாகம் இது ரெண்டுத்தையும் முதன்மையாக எடுக்கிறது ரொம்ப சூப்பர். சுய தொழில் செய்கிற மாதிரி அப்போ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தாங்கன்னா இன்னுமே நல்லா மேன்மையாக இருப்பாங்க. ஓகே, மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட அதிபதி செவ்வாய். ஸோ செவ்வாய்னா ஆக்டிவாக இருக்கிறது, உடலை மூலதனமாக வச்சு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதெல்லாம் செவ்வாயை சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்போர்ட்ஸில் போகிறது, அப்புறம் இப்போ ஒரு ஃபயர் சர்வீஸில் இருக்கிறது, இந்த மாதிரியான விலைகள், காவல்துறையில் இருக்கிறது, இதெல்லாம் இதுக்குள்ள வருமா சார்? செவ்வாயுடைய உயர்நிலை வீடு மேஷம். செவ்வாயுடைய இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உடற்பயிற்சி செய்கிறது, விளையாட்டு, அதுக்கான தனி பாவகமே விருச்சகம்.
விருச்சிக லக்னக்காரங்க அதை முதன்மையாக எடுக்கலாம். ஆனால் மேஷ லக்னம் வந்து நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்தவங்களை வேலை வாங்குறது, இதை தாண்டி அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. சரிங்களா? அந்த உயர்நிலையில் இருக்கிற எல்லா பொறுப்புகள்லையுமே மேக்ஸிமம் மேஷ லக்னக்காரங்க ஹோல்டு பண்ணிடுவாங்க. ஸோ அப்போது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக அவங்க படிக்கிறது, அரசியல் ரிலேட்டடாக அவங்க படிக்கிறது, கவர்மெண்ட் சர்வீஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு துறை சார்ந்து ஸ்பெசிஃபிக்காக படிச்சுட்டு இப்போ ஐஏஎஸ் படிக்கணும், எல்லா துறை சார்ந்து அவங்களுக்கு நாலேஜ் வேணும். அதில் எதை எடுத்தால் ப்ராடான கொஸ்டின்ஸ் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி சோஷியல் ரிலேட்டடானதாக இருக்கலாம், இல்லை சயின்ஸ் ரிலேட்டடானதாக இருக்கலாம், அது சார்ந்து படிச்சுட்டு அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனை அடிஷ்னலாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அடுத்தது ரிஷப லக்னக்காரங்க வந்து என்ன படிக்கணும் சார்? ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பொறுத்த மட்டில் அவங்க சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறது ரொம்ப நல்லது. டீச்சிங், அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் ப்ரொஃபஷனுக்கு போகிறது ரொம்ப சிறப்பானது. அதே போல் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வச்சு நடத்துறது, ஆக மொத்தத்தில் சொல்லிக் கொடுக்குற அப்போ டீச்சிங் ப்ரொஃபஷன் ரிலேட்டட் ஒரு டிகிரியை முடிச்சுட்டு ஏதாவது ஒரு துறை சார்ந்த டிகிரியை முடிச்சுட்டு ஒரு பிஎட் படிக்கிறது, அந்த மாதிரி போகலாம். ரெண்டாவது இவங்க நிறைய பேச்சாளர்களாக வருவாங்க. ஸோ இந்த பேச்சாளர்களாக வர்றதுக்கான படிப்புகள் ஏதாவது இருக்குது. இப்போ நீங்கள் ஆங்கராக இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது இது சார்ந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போது பேச்சாளர்கள், டீச்சிங், பேங்கிங் செக்டார், இதில் போகிறது மாதிரியான படிப்புகள், அப்போ பிகாம் படிக்கிறது, சிஏ படிக்கிறது, இந்த மாதிரியான துறைகள் சார்ந்து படிப்பு எடுத்தாங்கன்னா இன்னுமே நல்ல சூப்பராக ஷைன் ஆகிடலாம். ஓகே, இவங்களோடது 2ஆம் இடம் அப்படிங்கும்போது புதன் அதுக்கு அதிபதியாக வருவார். ஸோ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் வரும். 10ஆம் அதிபதி அப்படின்னு ஒரு விஷயம் எடுக்கும்போது சனி வருவார் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு ரிலேட்டடாக இவங்களுக்கு என்னென்ன வேலைகள்? வருமானம் இங்கிருந்து தான் வரும். சரிங்களா? 10ஆம் இடம் அப்படிங்கிறது சனியுடைய வீடாக வந்ததுனால அவங்க 10ஆம் இடம் வந்து சனி வந்து கும்ப வீடு அவங்களுக்கு. அந்த கும்ப வீடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவானோட ஆட்சி வீடுகளில் இன்னும் கொஞ்சம் முதன்மையாக மூலத்திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். அப்போ பாருங்கள், இன்னொருத்தர் கீழே போயிட்டு வேலை செய்கிறத விட இவங்களே ஃபினான்ஸ் ரிலேட்டடாக அதாவது தனிச்சு பண்ணுறது, இல்லை ஒரு சிஏ படிச்சுட்டு தனிச்சு ஆடிட்டிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஹோனாக பண்ணுவாங்க. அவ்வளவுதான் வேலைக்கு போகிறத விட. அடுத்ததான் வந்து மிதுன லக்னக்காரங்க என்ன படிக்கணும் சார்? மிதுன லக்னக்காரங்களை பொறுத்த மட்டும் இவங்க சயின்ஸ் ரிலேட்டடாக எதை படித்தாலும் சூப்பர். முதல் விஷயம் இவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சமூகம், இந்த வக்கீல்கள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, சட்டம், இது சார்ந்து சமூக வாழ்க்கை சார்ந்த எந்த படிப்பையும் முன்னெடுத்து படிக்கிறது நல்லது. இது முதல் விஷயம். ரெண்டாவது இவங்க சொந்த ஊரை விட்டு வெளியில் போயிட்டு படித்தாங்கன்னா இன்னுமே நல்ல க்ரோத் ஆவாங்க. சரிங்களா? அதே போல் இந்த சாஸ்திரங்கள் சார்ந்து படிக்கிறது, பூஜை புனஸ்காரங்கள் சார்ந்து படிக்கிறது, அந்த வேதங்கள் சார்ந்து படிக்கிறது, ஜோதிடம் படிக்கிறது, இதெல்லாம் படித்தாங்கனாலும் நல்ல க்ரோத் ஆகலாம். அப்போ அதுக்குன்னு எல்லாரும் ஜோதிடர் ஆகிட முடியாது, எல்லாரும் பூஜை போய் பண்ண முடியாது. இவங்களுக்கும் பேங்கிங் செக்டார் சூப்பர், இவங்களுக்கும் டீச்சிங் செக்டார் சூப்பர். அப்போ இது ரெண்டு சார்ந்து படித்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கூடுதலாக போயிடுவாங்க. நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. இவங்களுக்கு 2ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா கடகம் வரும். கடகம் ரிலேட்டடான ஒரு இன்கம் அப்படின்னா அது வந்து எது மூலமாக வரும்? கூடுமான வரையில் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் இருக்கிறத தான் நம்ம கடகராசி குறிக்குமுங்க. அப்போ இவங்க வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியில் படிக்கிறது, இப்போ சொந்த ஊர்லேருந்து வெளிநாட்டில் போய் படிப்பார், அங்கேயே வேலை வாங்கி அப்படியே செட்டில் ஆயிடுவார். ஸோ அந்த மாதிரி வெளியிடங்களில் படிக்கிறது, வெளி மாநிலங்களில் படிக்கிறது நல்ல க்ரோத் கொடுக்கும். கடக லக்னக்காரங்க வந்து என்ன ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் சார்? கடக லக்னக்காரங்க மேக்ஸிமம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக எடுத்து படிக்கலாம். முதல் விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிர்வாகம், அதனை எடுத்து தான் மெடிக்கல், இது ரெண்டுமே இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். பர்டிகுலராக இன்ஜினியரிங் எடுத்து அதில் வந்து இந்த எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், கழட்டுறது, மாற்றுறது, மிஷினரிஸ் ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி படித்தாங்கன்னா இன்னுமே நல்ல க்ரோத் ஆகலாம். சரிங்களா? அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனும் வரும், ஒரு கம்பெனின்னு பண்ணால் மிஷினரிஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இது துறை சார்ந்து எடுத்து படித்தாலும் ரொம்பவே நல்லா வருவாங்க. நல்ல க்ரோத் உண்டு. சிம்ம லக்னக்காரங்க வந்து என்ன ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தா அவங்களுக்கு நல்லாயிருக்கும்? சிம்ம லக்னக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களுமே மேக்ஸிமம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் ரிலேட்டடான விஷயங்கள் போகலாம். அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டீச்சிங் செக்டாரும் பேங்கிங் செக்டாரும் ரொம்ப சூப்பர். அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசர்ச் ஓரியன்டாக யாராவது படிக்க ஆசைப்பட்றாங்க, பிஹெச்டி வரைக்கும் படிக்கணும், ஒரு ஆய்வகங்கள் சார்ந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த ஃபீல்டில் ஏதாவது ஒரு துறை சார்ந்து எடுத்துக்கிட்டு அதில் டீப்பாக பிஹெச்டி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்ன பண்ணுறீங்க? எம்எஸ்சி. இப்போ என்ன பண்ணுறீங்க? எம்ஃபில். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அப்பவும் படிச்சுட்டு இருப்போம் பிஹெச்டி. அவனு ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு 15 வருஷம் படிச்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரியான டீச்சிங் செக்டார் ரிலேட்டடாக, பேங்கிங் செக்டார் ரிலேட்டடாக அப்படி எடுத்து படிக்கலாம். ஒன்று அதை செய்யலாம். அப்படி இல்லையா பிஸ்னஸ் ரிலேட்டடாக தனித்து எம்பிஏ படிச்சுட்டு தனியாக போய்ட்டு ஒரு ஹோன் பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தனித்தொழில் சார்ந்து ஏதாவது படிச்சுட்டு அப்படி பண்ணுறதா இருந்தாலும் சூப்பர். இவங்களுமே கவர்மெண்ட் சர்வீஸ் ரிலேட்டடாக தாராளமாக படிக்கலாம். ஏதாவது ஒரு சிம்பிளாக டிகிரி படிச்சு. அரசியலுக்குன்னு தனியாக படிப்பு இல்லை இல்லையா? இல்லை அரசியலுக்குமே வந்து இவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ அடுத்ததான் வந்து கன்னி லக்னக்காரங்க என்ன படிக்கும்? கன்னி லக்னக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா இவங்க பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முதல் விஷயம். ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்குமே டீச்சிங் செக்டார் ரொம்ப சூப்பராக வரும். அதே போல் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவில் ரிலேட்டடாக எடுத்து படிக்கிறது நல்லது. பிஇ சிவில், குறிப்பாக அந்த ட்ராயிங் வரைகிறது, ஆர்கிடெக்டாக அது எனக்கு கரெக்டாக தெரியல, அந்த ட்ராயிங் போட்டு கொடுக்குறது, அந்த மேப் போட்டு கொடுக்குறது, இது சார்ந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பர். ட்ராயிங் உண்மையிலே வரைபடத்துக்குன்னு ஒரு கல்வி இருக்கு இல்லையா, அதை படிக்கலாம். கம்ப்யூட்டர் ரிலேட்டடான, ஐடி ரிலேட்டடான எந்த படிப்பையும் படிக்க
படிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். துலாம் லக்னக்காரங்க என்ன படிக்கலாம்? துலா லக்னக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுமே மேக்ஸிமம் தொழில் சார்ந்து படிக்கிறது நல்லது முதல் விஷயம். அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்து படிக்கிறது ரெண்டாவது விஷயம். அக்ரி ரிலேட்டடாக விவசாயத்துறை சார்ந்து ஏதாவது படிக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அது பண்ணலாம். இவங்களுமே தனித்து தொழில் பண்ணுற மாதிரி MBA படிக்கிறது, அக்ரி படிக்கிறது, இந்த மாதிரி தனிச்சு ஒரு படிப்பு மூலயமா நம்ம வந்து தொழில் பண்ணலாம். கேட்ரிங் சர்வீஸ் எடுத்து படிக்கிறது, இதெல்லாம் படித்தாங்கன்னா இன்னுமே நல்லாமே, அதாவது உணவுப் பொருட்கள் மக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறது சம்மந்தமான என்ன துறையெல்லாம் இருக்கும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியெல்லாம் படித்தோம்னா இன்னுமே நல்ல க்ரோத் உண்டு இவங்களுக்கு. விருச்சிக லக்னக்காரங்க வந்து என்ன ஒரு தொழில் எடுத்து பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் படிக்கணும் சார்? விருச்சிக லக்னக்காரங்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஏதாவது ஒரு டிகிரியை போட்டு அரசாங்கம் அது சார்ந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக ட்ரை பண்ணலாம் முதல் விஷயம். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக படித்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னுமே நல்ல க்ரோத் ஆவாங்க. அதுலேயும் கவர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த ஆடிட்டிங் ரிலேட்டடாக படிக்கிறது, மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கிறது, இவங்களுமே விவசாயம் சார்ந்து படிக்கிறது, இது அக்ரி சார்ந்து இதுவுமே நல்ல ஒரு க்ரோத்தை கொடுக்கும். பர்டிகுலராக இவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக சொல்லணும்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்காக ஒரு நார்மலாக ஒரு டிகிரி முடிச்சுட்டு அது படிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ், மூணாவது நம்ம அக்ரி, இந்த மூணையும் முதன்மையாக படிக்கிறது, அதில் அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை படிக்கிறது நல்லது. மெடிக்கலில் போனோம் அப்படின்னு சொன்னால் நர்சிங், அதாவது MBBS இல்லாமல் நர்சிங், லேப் ரிலேட்டடாக டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுறது, இது மாதிரி படித்தாங்கன்னா இன்னுமே நல்ல க்ரோத் இருக்கும். ஓகே, தனுசு லக்னக்காரங்க எந்த ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்? தனுசு லக்னக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்லை இவங்களுமே வந்து சட்ட கசங்காமல் செய்கிற மாதிரியான ஒரு IT ஜாப்னு எடுத்துக்கலாம், டீச்சிங் ஜாப்னு எடுத்துக்கலாம். அவங்கள மாதிரி நிறைய இப்படி சொல்கிறேன் பாருங்க, தன்னுடைய அறிவையும் தன்னுடைய பேச்சையும் முதன்மைப்படுத்துகிற மாதிரியான தொழில்கள் தான் இவங்களுக்கு அமையும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு டிகிரியை முடிச்சுட்டு ஏதாவது ஒரு துறை சார்ந்து டீச்சிங் ரிலேட்டடாக போயிடலாம். இல்லைனா பேங்கிங், இல்லைனா வக்கீலுக்கு படிக்கலாம். இவங்க வக்கீலுக்கு படிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பேச்சை எந்த துறையிலெல்லாம் நீங்கள் முதன்மைப்படுத்திங்களோ அந்த துறை சார்ந்தெல்லாம் இவங்க படிப்பு எடுத்து படித்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக வருவாங்க. சரிங்களா? அதில் ரொம்ப பெஸ்ட்டு IT, டீச்சிங், வக்கீல் தொழில், இது மூணுத்துக்கும் படிக்கிறது ரொம்ப சிறப்பு. இதான் வந்து மகர லக்னக்காரங்க எந்த கோர்ஸ் எடுத்து பண்ணலாம் சார்? மகர லக்னக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹோன் பிஸ்னஸ் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரிங்களா? அப்போ இவங்களை வந்து நீ இதை படிச்சுட்டு இந்த வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறத விட ஒரு நிர்வாகம் சார்ந்து படிக்க வச்சிடலாம் முதல் விஷயம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க படிப்பில் இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு இப்படி வர்றதை விட அழகாக ஆல்ரெடி ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒரு டிகிரியை முடிச்சுட்டு அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில், இல்லை பரம்பரை தொழில், அந்த மாதிரி சில தொழில்கள் ஏதாவது இருக்குன்னா சைடில் அந்த தொழிலை பழகிறது தான் நல்லது. அந்த தொழில், அதாவது இதை எப்படிங்க போய் படிக்க வேண்டாம், நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரியை போட்டுருங்க. உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கிற தொழிலில் போயிட்டு ஒரு அப்ரண்டிஸ் மாதிரி இருந்துட்டு அங்கே வேலை பார்த்து நீங்கள் அனுபவம் எடுக்கிறது நல்லது. ஏன்னா மகர லக்னத்தில் பிறந்தவங்க மேக்ஸிமம் தனிச்சு தொழில் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நபர்கள். அதை தாண்டி நீங்கள் வேலைக்கு அப்படின்னு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தனித்து இந்த ஜவுளி ரிலேட்டடாக, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த இது அழகுபடுத்துறது இருக்கு இல்லையா, அது சார்ந்த குறிப்பாக பெண்கள் இருக்கீங்கன்னா கார்மெண்ட்ஸ் மாதிரி, பொட்டிக் மாதிரி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பொருட்கள் விற்கிறது, அதனை அடுத்து தான் பியூட்டி பார்லர் ரிலேட்டடாக அதுக்குன்னு ஒரு கோர்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, பியூட்டிஷியன் கோர்சஸ், அது ரிலேட்டடாக படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்னுமே நல்ல க்ரோத் ஆவாங்க. ஓகே, அடுத்ததான் வந்து கும்ப லக்னக்காரங்க எந்த கோர்ஸ் எடுத்து பண்ணலாம் சார்? கும்ப லக்னக்காரங்க விவசாயம் சார்ந்து படிக்கலாம் முதல் விஷயம். ரெண்டாவதாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு நல்ல வரக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சை முதன்மைப்படுத்துகிற துறைகள், ஆன்மீகத்தை முதன்மைப்படுத்துகிற துறைகள், இவங்களுமே வக்கீலுக்கு படிக்கிறது, டீச்சிங்க்கு படிக்கிறது, இதெல்லாம் நல்ல மேன்மை தரும். அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் மாதிரி மெக்கானிக்கல் ரிலேட்டடாக படிக்கிறது, எலக்ட்ரிக்கல் ஒர்க் ரிலேட்டடாக படிக்கிறது, இதெல்லாம் படித்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல க்ரோத் ஆவாங்க. இவங்களுமே ஸ்போர்ட்ஸில் வந்து நல்ல கவனம் செலுத்தலாம். ஸ்போர்ட்ஸில் கவனம் செலுத்தினாலும் நல்ல ஒரு க்ரோத் உண்டு. அடுத்ததான் வந்து 12வது லக்னமான மீன லக்னக்காரங்க எந்த ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணலாம்? மீன லக்னக்காரங்க மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கலாம். அது முதல் அமைப்பு. மெடிக்கலில் நீங்கள் MBBS படிக்கிறதோ இல்லை எந்த ஒரு குறிப்பாக இவங்க பாரம்பரிய மருத்துவம்லாம் எடுத்து படித்தாங்கன்னா இன்னுமே நல்லா வரும். சரிங்களா? அதனை எடுத்து டெக்னாலஜி ரிலேட்டடாக படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் நல்ல ஒரு க்ரோத் கிடைப்பாங்க. பர்டிகுலராக மேத்தமெட்டிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், இது ரிலேட்டடாக படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் நல்ல க்ரோத் வரும். அப்போ இந்த துறைகள் சார்ந்து நம்ம தாராளமாக படிச்சிடலாம். சரிங்களா? இதெல்லாம் நல்லா கை கொடுக்கும். ஸோ வந்து 12 லக்னக்காரங்களும் இப்போ தான் வந்து எக்ஸாம் முடிச்சிருக்கு, ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இப்போ நீங்கள் சொன்னது ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீல்டு தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து நமக்கு தெரியாத இன்னும் எக்கச்சக்கமான டிகிரிஸ் இருக்கு. ஸோ இது ரிலேட்டடான எந்த டிகிரியாக இருந்தாலும் அவங்க எடுத்து பண்ணலாம். இப்போ கம்ப்யூட்டர்னா அது ரிலேட்டடான உள்ள என்னென்ன கோர்சஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம். இது வந்து லக்னத்துக்குன்னு பார்க்கும்போது ஒரு 40% உறுதியாக பொருந்தும். சரிங்களா? அப்போ இதை படித்தா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம ஒரு லக்னம்னா 1 கோடி பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க ஜாதகத்தில் 10ஆம் இடத்தோட வேறு சில கிரக நிலைகள் தொடர்பு இருக்கும், கிரக சேர்க்கைகள் இருக்கும். மீதம் இருக்கிற 60-65% அதுதான் தீர்மானிக்க போகுது. ஆனால் அடிப்படையில் இந்த லக்னத்தில் பிறந்தால் இந்த துறைகள் சார்ந்து டச் பண்ணாங்கன்னா
ஓகேவாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அவங்க ஜாதகத்தையும் பார்த்து அதை உறுதிப்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா இதை விட பலமான ஒரு கிரக சேர்க்கை 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டுருச்சு. இப்போ உதாரணத்துக்கு மேஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10ஆம் இடத்தோடு சுக்கிரனும் குருவும் தொடர்பு கொண்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க நகை வேலை செய்கிற ஃபீல்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி லக்ன பலன்களை அது கொஞ்சம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ ஒன்ஸ் அவங்க ஜாதகத்தையும் பார்த்து உறுதிப்படுத்திக்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு அந்த காலேஜில் இப்போ ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா இந்தந்த லக்னக்காரங்க இந்த நாளில் போய் வாங்கினோன்னா அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சக்சீட் ஆகும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்குதா சார்? ஓகே, இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக நீங்கள் வச்சுக்கிடலாம். சரிங்களா, ஒரு உறுதுணையாக நிச்சயமாக அமையும். சரிங்களா, அப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மேஷ லக்னம், விருச்சக லக்னம், இந்த 2 லக்னத்துலேயும் பிறந்தவங்க வியாழக்கிழமை திங்கட்கிழமை, சப்போஸ் வேறு நாட்களில் போக வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு, குருவின் ஓரை சந்திரனின் ஓரை, இதை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அப்ளிகேஷன் போடுறதுக்கு. சரிங்களா, அதன் அடுத்ததாக ரிஷப லக்னத்தையும் துலா லக்னத்தையும், இந்த 2 லக்னத்தில் பிறந்தவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் புதன்கிழமை இல்லை சனிக்கிழமை, இந்த 2 நாளில் பயன்படுத்துறது நல்லது. ஒருவேளை வேறு நாட்களில் போகிற மாதிரி இருந்தால் இந்த கிரகங்களின் ஓரையான சனி ஓரை புதன் ஓரையை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதனை அடுத்ததாக மிதுனமும் கன்னியும், இந்த 2 லக்னத்தில் பிறந்தவங்க மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமையை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதனை அடுத்ததாக சனிக்கிழமை. சப்போஸ் வேறு கிழமையில் போக வேண்டியதாக வந்துருச்சுன்னா சனி ஓரையும் சுக்கிர ஓரையும் இவங்க அதிகமாக பயன்படுத்துறது நல்லது. சரிங்களா, கடகமும் சிம்மமும், இந்த 2 லக்னத்துலேயும் பிறந்தவங்க வியாழக்கிழமையையும் செவ்வாய்க்கிழமையையும் முதன்மையாக எடுத்து பண்ணுங்கள். இந்த நாட்களில் போய் பண்ணுறது இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அமையும். வேறு நாளில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் குரு ஓரையிலையோ அல்லது செவ்வாய் ஓரையிலையோ போகிறது ஆகச்சிறந்ததாக அமையும். அதன் அடுத்ததாக தனுசு லக்னமும் மீன லக்னமும், இவங்க மேக்ஸிமம் போய்ட்டு திங்கட்கிழமைகள்லையும் அல்லது செவ்வாய்க்கிழமைகள்லையும் அப்ளை பண்ணுறது நல்லது. வேறு நாட்களில் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம், அன்றைக்கி தான் ஃப்ரெண்டு வராரு அப்படின்னு சொன்னால் சந்திர ஓரையிலையோ செவ்வாய் ஓரையிலையோ போகிறது நல்லது. மகர லக்னம் கும்ப லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் புதன்கிழமையிலையோ அல்லது வெள்ளிக்கிழமையிலையோ போகிறது நல்லது. வேறு நாளில் போனால் புதன் ஓரை அல்லது சுக்கிர ஓரையை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நாள் இந்த ஓரைகளில் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி இது தீர்மானிக்க போகிறது இல்லை, ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து பிரச்சனை இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் அழகாக. இப்போ உதாரணத்துக்கு நம்ம போகிறோம், இந்த கோர்ஸ் படிக்கிறோம், இதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கிளம்பி போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அப்ளை பண்ணுறதுக்கு போகிறோம். அங்கே போகும்போது தம்பி இன்றைக்கி ஷட் டவுன் பண்ணி கவனிக்காமல் வந்துட்டியோ நெட் சென்டருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? என்ன முதல் கோணலே முற்றிலும் கோணலாயிருமோ அப்படின்னு ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துடும் இல்லையா? இந்த மாதிரி பேட் இம்ப்ரெஷன்லாம் வராமல் இந்த நாள் இந்த ஓரைகள் உங்களை ஒரு ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிட்டு போகிற காரியத்தை டக்குன்னு எளிமையாக முடிச்சு கொடுத்துரும். சரிங்களா, அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சார். ஸோ வந்து 12 லக்னக்காரங்களுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு பதிவுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதே போல் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றிகள் சார். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். பென்ஸ் மீடியா ACS அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது.